ஸோ லிட்ரலி எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக மட்டும் தான் இது வரைக்கும் கிடைச்சிது. நான் எத்தனை பேருக்கு இது வந்து ஐ மீன் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு இது படத்தில் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு $1,000,000 அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்ஸ் மகேஷ் அண்ணா அண்ட் யுவராஜ் அண்ணா, ஸோ எங்களோட ப்ரொடியூசர்ஸ், அவங்க வந்து இது கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் யா இது இது வந்து எனக்குன்னு இல்லை, நல்ல கதைகள் கொண்டு வர எல்லாருக்குமே அதை அவங்க அமைச்சு தராங்கன்றதான் உண்மை. லைக் இது நீங்க முதல் படமா எடுக்கணுன்றதுக்கான காரணம் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன தாக்கம் எங்களுக்கு கொடுக்க போகுது? முதல் படமா இதை நான் பண்ணணும்னு உண்மையில நினைக்கல. நான் ஒரு ஃபீல் குட் படம் பண்ணுவேன்றதே நான் நினைச்சு பார்த்தது கிடையாது. நானும் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு த்ரில்லர் ஜோன்ல நான் ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தேன் முன்னாடி. ஸோ நான் அதை தான் பிட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் அது வேற ஒரு ப்ரொடக்ஷனை சைனும் பண்ணியிருந்தேன். பட் அது வேற சில காரணங்களுக்காக நடக்கல. ஸோ அடுத்தது தான் எனக்கு வந்து ஓகே, நம்ம புது கதை ஒன்று பண்ணலாம் அப்படின்றப்போ நான் அது ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணணும். லைக் அதில் எல்லாமே இருக்கணும், காமெடி இருக்கணும், எமோஷன்ஸ் இருக்கணும், எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி நான் எழுத ஆரம்பித்தேன்.